யூனிட் 1 பார்க்க போறோமா? முழுமை பெறாத பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் அப்படிங்கிற 12th ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். 12th மொத்தம் 10 லெசன் இருக்குது. 10 யூனிட் அப்படிங்கிறோம். இது 11th மாரி உங்களுக்கு இல்ல. 11th பேஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய 14 லெசன் வரைக்கும் இருந்துச்சு. ஒவ்வொரு லெசனுக்கு பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்கிறது, எப்படி போஸ்டிங் குடுக்குறது, எப்படி நடவடிக்கைன்னா என்ன? பதிவுனா என்ன? கணக்குன்னா என்ன? இப்படி ஒண்ணொண்ணும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க. நான் 12th அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். பேஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு வந்ததுனால ரொம்ப ஈஸியா இருக்கும். அங்க கடைசியில நம்ம என்ன கடைசி லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி கணக்கு 1, இறுதி கணக்கு 2 அப்படிங்கிறது முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுதான் இரட்டை பதிவு முறையின் அடிப்படையில இறுதி கணக்கு எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத அங்க பார்த்தோம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல முழுமை பெறாத பதிவேடுன்னா ஒற்றை பதிவு முறை. ஒரு பதிவு மட்டும் தான் அங்க பதிவு செஞ்சிருப்போம். இன்னொரு பதிவு விடுபட்டு இருக்கும். அந்த மாரி சூழ்நிலையில ஏடுகள்ல எப்படி பதிவு செஞ்சு, அதுல லாப நட்டம், நிதிநிலை அறிக்கைலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த முழுமை பெறாத பதிவேட்டு கணக்குகள் அப்படிங்கிறோம். சரி, இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுல முழுமை பெறாத பதிவேடுன்னா என்ன? பொருள், அதனுடைய இயல்புகள் என்ன? அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன? ஒற்றை பதிவு முறைக்கும், இரட்டை பதிவு முறைக்கும் உள்ள வேறுபாடு. அதாவது முழுமை பெறாத பதிவேட்டுக்கும், இரட்டை பதிவு முறைக்கும் உள்ள வேறுபாடு. முழுமை பெறாத பதிவேட்டு கணக்குகள் எப்படி தயாரிக்க போறோம்? அதுல நிலையறிக்கை வாயிலாக லாப நட்டம் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் இறுதி கணக்கு வாயிலாக நம்ம எப்படி தயாரிக்க போறோம்? அந்த முழுமை பெறாத பதிவேட்டிலருந்து, அதாவது ஒற்றை பதிவு முறையிலிருந்து இறுதி கணக்க எப்படி நம்ம தயாரிப்போம்? அப்படிங்கிற இத்தன பாயிண்ட்ஸ் நம்ம இங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரீகால் பண்ணணும்? இரட்டை பதிவு முறைனா என்ன? 2 தன்மைகளும் அங்க பதிவு செஞ்சிருப்போம். பெறும் தன்மை, செலுத்தும் தன்மை, உள்வரும் தன்மை, வெளிச்செல்லும் தன்மை, பற்று, வரவு அப்படின்னு எல்லா கான்செப்ட்டையும் அங்க கொண்டு வந்திருப்போம். கொள்கைகள், மரபுகள், அப்புறம் அனுமானங்கள் அடிப்படையில அத கண்டிப்பா அத ஃபாலோ பண்ணி தான் செஞ்சிருப்போம். நெக்ஸ்ட் கணக்குகள் அப்படிங்கிறது உங்களுக்கு 5 வகையா பிரிச்சிருப்போம். ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு, இல்ல செலவு கணக்கு, நட்ட கணக்கு இந்த மாரி நெறைய உங்களுக்கு கணக்குகள் பிரிச்சிருப்போம். பாரம்பரிய அடிப்படையிலயும் சமன்பாட்டு அடிப்படையில நெறைய பிரிச்சு நம்ம கணக்குகள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய விதிகளும் நம்ம பார்த்தோம். இறுதி கணக்குனா என்ன? அத 2 பகுதியா பிரிச்சிருப்போம். அது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வியாபார லாப நட்ட கணக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இருப்புநிலை குறிப்பு அப்படின்னு. அதுல பார்த்தீங்கன்னா, வித்தவுட் அட்ஜஸ்ட்மென்ட்ல வித் அட்ஜ சரிக்கட்டுதல்கள் சேர்ந்து இறுதி கணக்கு 2ல நம்ம பார்த்தோம். அதுல பார்த்தீங்கன்னா, முக்கியமா பார்த்தீங்கன்னா, வாராக்கடன், வாரா ஐயக்கடன், தள்ளுபடி ஒதுக்கு, தேய்மானம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, சரி கட்டுதல்கள். அது போக கொடுவிட வேண்டியவை, முன்கூட்டி செலுத்தியவை, கூடியுள்ளவை அப்படின்னு மொத்தம் 15 அட்ஜஸ்ட்மென்ட் நம்ம அதுல பார்த்தோம். அது 2 பார்த்தீங்கன்னா, இறுதி கணக்கு 1, இறுதி கணக்கு 2 இரட்டை பதிவு முறையின் அடிப்படையில நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 12th ஃபர்ஸ்ட் லெசன் ஒற்றை பதிவு முறை. ஏதாவது ஒரு தன்மையை பதிவு செய்து, ஒரு தன்மை விடுபட்டு இருக்கும். அந்த மாரி இருக்கக்கூடிய முழுமை பெறாத பதிவேடுகளிலிருந்து லாப நட்டத்தையும், நிதி நிலைமையும் பார்க்க போறோம். சரியா? இதுல தியரி பார்க்கலாம். இந்த ஒற்றைப்பதிவு முறை பார்த்தீங்க அப்படின்னா, பேரளவுல தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இது ஒத்து வராது. சிறு நிறுவனமாக இருக்கும் பட்சத்தில தான் இந்த மாரி ஒற்றைப்பதிவு முறைய நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இதில பார்த்தீங்கன்னா, இரட்டைப்பதிவு முறை கணக்குகளை பராமரிப்பது சில நிறுவனத்துக்கு கட்டாயமானதாகும். உதாரணமாக இந்தியாவில் நிறுவனச் சட்டம் 2013 128(1) படி நிறுவனங்கள் தங்கள் கணக்குகளை இரட்டை பதிவு முறையில் தான் பராமரிக்கப்பட வேண்டும். இவை போன்ற நிறுவனங்கள் கணக்குகளை இரட்டை பதிவு முறை மட்டுமே பராமரிக்க வேண்டும். பிற அமைப்புகள் இரட்டை பதிவு முறையை பின்பற்றலாம் அல்லது பின்பற்றாமல் இருக்கலாம். இரட்டை பதிவு முறை கட்டாயமாக பின்பற்றாத கணக்கேடுகள் அந்நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மற்றும் கணக்காளர்கள் தேவை மற்றும் விருப்பத்துக்கு ஏற்ப பராமரிக்கப்படுகிறது. அவங்களுக்கு என்னென்ன கணக்குகள் வேணுமோ உரிமையாளருக்கு அதை மட்டும் தயார் பண்ணிக்குவாங்க. எல்லாத்தையும் தயார் பண்ணணும். அதுல ரூல்ஸே கிடையாது. இப்படியெல்லாம் கொள்கைகள் இருக்கணும், இப்படியெல்லாம் அனுமானம் எதுவுமே கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கடையில பார்த்தீங்கன்னா, தனியார் வணிகமாக இருக்கும்போது, கூட்டாண்மையா இருக்கும்போது ஒற்றை பதிவு முறை, கூட்டாண்மை கூட இல்ல. தனியார் வணிகத்துல உங்களுக்கு ஒற்றை பதிவு முறைய பராமரிக்கிறாங்க. அப்ப அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் வணிகத்துல பராமரிக்கக்கூடிய கணக்குகள் அடுத்த தனியார் வணிகத்துல உங்களுக்கு பதிவு செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு இல்ல. அவங்கவங்க உரிமையாளரை பொறுத்து அந்த கணக்குகள் எப்படி வேணாலும் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இதுல பொருள் பார்த்தீங்கன்னா, இரட்டை பதிவு முறையின்படி பராமரிக்கப்படாத போது அந்த பதிவேடுகள் முழுமை பெறாத கணக்கியல் பதிவேடுகள் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக ரொக்கம் மற்றும் ஆள்சார் கணக்குகள், வாடிக்கையாளர் மற்றும் கடனீந்தோர் கணக்குகள் மட்டுமே முழுமையாகவும்,
ரொக்கம் மற்றும் ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு இங்க இல்ல. அதே நேரத்துல வாடிக்கையாளர், கடனாளிகள், கடன் ஈந்தோர் இந்த 2 கணக்குமே முழுமையாகவும், பிற கணக்குகள் தேவைக்கு ஏற்பவும் பராமரிக்கப்படுகிறது. வேணும்னா பராமரிச்சுக்கிறாங்க. சில நடவடிக்கைகள் முழுமையாக பதிவு செய்யப்படுகிறது. சில நடவடிக்கைகள் பற்று மற்றும் வரவு ஆகிய இரு தன்மைகளும் பதியப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக வாடிக்கையாளரிடமிருந்து பெற்ற மற்றும் கடனீந்தோருக்கு செலுத்திய ரொக்கத்திற்கு 2 தன்மையும் பதியப்படுகிறது. சரியா? எதுக்காக யாருக்கு கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு பதிவு செஞ்சிடும். சில நடவடிக்கைக்கு ஒரு பகுதி மட்டும் பதிவு செய்யப்படுகிறது. அதாவது ஒரே ஒரு தன்மை மட்டும் பதியப்படுகிறது. எடுத்துக்காட்டாக செலவுகள் செலுத்தியது ரொக்க கணக்கில் மட்டும் பதிவு செய்யப்படுகிறது. எதுக்காக செலவு செஞ்சோம் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க. சில நடவடிக்கைகள் பதிவு செய்வதே கிடையாது. அதாவது பற்று மற்றும் வரவு 2 தன்மையிலும் பதிவு செய்வது இல்லை. எடுத்துக்காட்டாக நிலை சொத்துக்கள் மீது தேய்மானம், இது வழக்கமாக இவ்வேடுகளில் ஒற்றைப்பதிவு முறை அப்படின்னு இதெல்லாம் பதியப்படுறதில்லை. இதை நம்ம ஒற்றைப்பதிவு முறைங்கிறோம். ஏதாவது ஒரு பதிவை விட்டுட்டு ஒரு பதிவை பதிவு செய்யறது. சரி, ஒரு ரெகுலரான ஒரு பதிவேட்டுக்கு முறையை இங்க பின்பற்றுவது இல்லை. இதனால இயல்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதனுடைய தன்மைகள் பார்த்தீங்கன்னா, அறிவியல் தன்மையற்ற மற்றும் ஒழுங்கற்ற முறையில் பதிவு செய்யும் ஒரு முறையாகும். அறிவியல் பூர்வமான ஒரு கணக்கியல் முறை அல்ல. இதில் கணக்குகள் கொள்கைகள் மற்றும் அதனுடைய தரநிலை முறைகளை பின்பற்றுவதில்லை. சரிங்களா? தரநிலைகள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெசன் 11th ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? தரநிலை குழு அவங்க வகுத்திருக்க அந்த விதிமுறையின் படிதான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு இருக்குது. அந்த மாதிரி இதை ஃபாலோ பண்றது இல்ல. பராமரிக்கப்படும் கணக்கின் வகைகள் என்ன கணக்குகள் இந்த முழுமை பெறாத பதிவேட்டுல பராமரிக்க ரொக்கம் மற்றும் ஆள்சார் கணக்கு மட்டும் முழுமையாக பராமரிக்கப்படுகிறது. சொத்து மற்றும் பெயரளவு கணக்குகள் முறையாக பராமரிக்கப்படுவது இல்லை. சில நடவடிக்கைகள் பதிவு செய்வதே கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீரற்ற தன்மை. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இடையே நடவடிக்கைகள் பதிவு செய்வதில் சீரற்ற தன்மை. எல்லா நிறுவனத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விதியை ஃபாலோ பண்றது இல்லை. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. நிதிநிலை அறிக்கைகள் உண்மையான மற்றும் நேர்மையான நிதிநிலையை வெளிப்படுத்தாது. முழுமையற்ற தகவல்கள் இருக்கிறதுனால, துல்லியமற்ற கணக்கீடுகள் என்பதனால இவ்வேடுகளில் கண்டறியப்படும் லாபம் மற்றும் நட்டம் நம்பகத்தன்மை உடையது அல்ல. உண்மையான லாபத்தன்மை வெளிப்படுத்துவதில்லை. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் உண்மையான நேர்மையான நிதிநிலையையும் இது வெளிப்படுத்துவது கிடையாது. பொருந்தக்கூட தன்மை பார்த்தீங்கன்னா, இரட்டை பதிவு முறையில் பின்பற்ற சட்டப்படியான கடமையுள்ள நிறுவனங்கள் அல்லாத பிற நிறுவனங்கள் இரட்டை பதிவு முறை தான் பதிவு செய்யணும்னு சில கம்பெனிக்கு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பதிவு செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே இரட்டை பதிவு முறையில் தான் இருக்கும். பதிவு செய்ய தேவையில்லைன்னு இருக்கும்ல தனியார் வணிகம். அந்த மாதிரி கம்பெனிக்கு அந்த மாதிரி அமைப்புக்கு வேணா ஒற்றை பதிவு முறை பொருத்தமானதாக இருக்கும். தனியார் வணிகம் மற்றும் கூட்டாண்மைக்கே பார்த்தீங்கன்னா இரட்டை பதிவு முறை தான் ஏற்ற முறையாக இருக்குதுன்னு இப்போதைக்கு பதிவு செய்யறாங்க. கண்டிப்பா பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. வியாபார நடவடிக்கையுடன் உரிமையாளர்கள் நடவடிக்கையும் பதிதல். பொதுவாக உரிமையாளர் தனிப்பட்ட நடவடிக்கைகள் வியாபார நடவடிக்கையுடன் கலந்து பதியப்படுகிறது. அது சொந்த பயனுக்காக சரக்குகள் வியாபாரம் கொள்முதல் செய்து எல்லாமே ஒரே மாதிரி பதிவு செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் இயல்புகளாக சொல்லியிருக்காங்க. இந்த லெசனை பொறுத்தளவுக்கு தியரி அப்படிங்கிறது ரொம்ப அடிக்கடி நிறைய கொஸ்டின்ஸ் இந்த லெசன்ல இருந்து வரும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி தியரி இருக்கும், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதனுடைய குறைபாடுகள் என்ன? ஒற்றை பதிவு முறை அதாவது முழுமை பெறாத பதிவேட்டுகள்னால என்ன குறைபாடு? பதிவேடுகள் முழுமையாக பராமரிக்கப்படுறது இல்லை. அப்ப சொத்துக்கள் மற்றும் பெயரளவு கணக்குகள் பராமரிப்பதே இல்லாததுனால இதுல பாத்தீங்கன்னா எல்லா இதுவும் ஏற்றதாக இருக்காது. எல்லா அமைப்புக்கும் ஏற்றதாக இருக்காது. ஏத்துக்க மாட்டாங்க. 2வது இருப்பாய்வு தயாரிப்பது கடினம். சரிங்களா? ஏன்னா எல்லா கணக்குகளும் இங்க பராமரிக்கப்படாததுனால முழுமையற்றதாக இருக்கிறதுனால இருப்பாய்வு இங்கு தயாரிக்க முடியாது. உண்மையான லாப ஈட்டும் திறனையும் கண்டறிய முடியாது. வியாபாரத்தின் நிதி நிலைமையும் கண்டறிய முடியாது. தவறுகள் மோசடிகள் இருந்தா அதையும் கண்டுபிடிக்க முடியாது. அரசு மற்றும் பிற அதிகாரிகளும் இதை ஏற்றுக்கொள்றது இல்லை. ஒற்றைப்பதிவு முறைக்கும் முழுமை பெறாத பதிவேடு அதாவது இரட்டை பதிவு முறைக்கும் முழுமை பெறாத பதிவேட்டுக்கும் உள்ள வேறுபாடு. இங்க இரட்டை பதிவு முறையில பதிதல் அப்படிங்கிறது பற்று மற்றும் வரவு 2 தன்மைகளும் பதிவு செய்யப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தன்மை விட்டுறாங்க. அனைத்து நடவடிக்கையும் பற்று மற்றும் வரவு தன்மைகள் முழுமையாக பதிவு செய்வதில்லை. சில நடவடிக்கைகள் இரு தன்மைகளும் பதியப்படுகின்றன. சில நடவடிக்கைகள் பகுதியாக பதியப்படுகிறது. சில இது பதியாம விட்டு விடுறாங்க.
நெக்ஸ்ட் கணக்கேடுகள் பராமரிக்கப்படும் கணக்குகள் வகைகள் பார்த்தீங்கன்னா, இரட்டை பதிவு முறையில ஆள்சார் சொத்து பெயரல் 3 பராமரிக்கிறேன். இங்க ஆள்சார் ரொக்கம் மட்டும் தான் பதிவு செய்றாங்க. சொத்துக்கள் பெயரல்கள் பதிவு செய்றது இல்ல. இருப்பாய்வு இங்க தயாரிக்க முடியும், சோதித்து பார்க்க முடியும். கணக்குகள் சரியாக பதிவு செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க முழுமையற்றதாக இருக்கிறதுனால, பதிவு செய்த பதிவுகள் கணக்கீட்டு சரித்தன்மையை பரிசோதித்து பார்க்க முடியாது. இருப்பாய்வு முழுமை பெறாத பதிவேடில் தயாரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். 4வது சரியான லாபம் நட்டம் அப்படிங்கிறது வியாபார லாப நட்ட கணக்கு தயாரிக்க முடியும். இரட்டை பதிவு முறையில. இங்க முழுமையாக தகவல்கள் பெற முடியாதனால வியாபாரம் மற்றும் லாப நட்ட கணக்கு துல்லியமாக தயாரிக்க முடியாது. அதனால லாபம், நட்டம் துல்லியமாக இருக்காது. நிதி நிலைமையும் அதே மாரி தான். இருப்பு நிலை குறிப்புன்னு ஒண்ணு தயாரிக்க முடியும். இங்க தயாரிக்க முடியாது. பொருத்தமற்ற தன்மை அனைத்து அமைப்புக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாகும் இரட்டை பதிவு முறை. இங்க சிறு அளவான தனியார் வணிகத்துக்கு மட்டும் தான் உங்களுக்கு கூட்டாண்மைக்கும் பொருந்தக்கூடியது. நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இது அறிவியல் பூர்வமான ஒரு முறை. அதனால இந்த கொள்கைகள் அடிப்படையில கணக்கியல் கொள்கைகள் அடிப்படையில இது இருக்கிறதுனால நம்பகத்தன்மை உடையது. நம்பகத்தன்மை கிடையாது ஒற்றை பதிவு முறை. நெக்ஸ்ட் ஏற்புடையது கணக்கு பதிவேடுகள் வரி அதிகாரிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் உட்பட அனைத்து பயனாளர்களுக்கும் ஏற்புடையதாக இருக்கும். இந்த பதிவேடுகள் பார்த்தீங்கன்னா, அனைத்து பயனாளர்களுக்கும் ஏற்புடையதாக இருக்காது. இது இந்த வேறுபாடு 8 இருக்கு உங்களுக்கு. இது வந்து மிட் டெர்ம்ல உங்களுக்கு 5 5 மார்க்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா 5 மார்க்ல உங்களுக்கு தியரி கிடையாது. அதனால 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால 4 வேறுபாடு கரெக்ட்டா படிச்சு வச்சுக்கோங்க. முழுமை பெறாத பதிவேட்டு கணக்குகள் என்னென்ன கணக்குகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். முழுமை பெறாத பதிவேடுகள் பராமரித்து வரும் நிறுவனங்கள் லாபம் அல்லது நட்டம் மற்றும் நிதி நிலைமை கண்டறிவது அவசியமானதாகும். முழுமை பெறாத பதிவேட்டிலிருந்து பெறப்படும் தகவல்கள் மற்றும் நினைவுகள் அடிப்படையில் லாபம் அல்லது நட்டம் கண்டறியப்படலாம். இதில் இறுதி முதலுக்கும் மற்றும் தொடக்க முதலுக்கும் இடையேயான வேறுபாடு லாபமாக கருதலாம். எனில் இந்நிறுவனத்தின் அந்த லாபம் முதலுடன் சரிக்கட்டப்படுகிறது. மேலும் தரப்படும் விவரத்திலிருந்து விடுபட்ட தகவல் கண்டறிந்து இறுதி கணக்கும் தயாரிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாப நட்டம் கண்டறிவதற்கான ஒரு மெத்தட் இருக்குது இதுல. இம்முறையில பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்தின் தொடக்கம் முதல் சரியா இறுதி முதலுடன் ஒப்பிட்டு பார்த்து லாப நட்டத்தை கண்டுபிடிக்கிறாங்க. முதலின் மதிப்பு வந்து அதிகரிக்கும் போது லாபம், முதலோட மதிப்பு கம்மியாகும் போது நட்டம். தொடக்க நிலை அறிக்கை, இறுதி நிலை அறிக்கை தயாரிப்பதன் மூலமாக தொடக்க முதல் இறுதி முதல் கண்டுபிடிச்சு அதிலிருந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் பொறுப்புகள் இடையான வேறுபாடுன்னு ஒரு நிலை அறிக்கை மாதிரி தயாரிச்சு அங்கேயும் லாபம் கண்டறியலாம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்முலாவை நீங்க பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஃபார்முலா சரியா பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஆனா உங்களுக்கு ஸ்டாண்டர்டா ஏதோ ஒரு ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இறுதி முதல்ல ஆரம்பிச்சு லாப நட்டத்துக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபார்முலாவை நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது படிநிலைகள் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு படிவம். இறுதி முதல்ல ஆரம்பிச்சு லாப நட்டத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த படிவத்தை கரெக்டா நீங்க பார்த்துக்கோங்க. அல்லது இது ரஃப் ஷீட் போடுற மாதிரி டி ஃபார்ம் போட்டுக்கலாம். டி ஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும் பேரேட்டு கணக்கு சரிங்களா. அந்த டி ஃபார்ம் போட்டிங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். டி ஃபார்ம் ரஃப் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தொடக்கம் முதல் 10 பக்கம் நீங்கள் எழுதிக்கோங்க. 10 பக்கம் நீங்கள் எழுதி வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நோட்டில் புக்கில் இந்த ஏதோ ஒரு சைடில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை இந்த பக்கம் ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க. டி ஃபார்ம் போட்டுட்டு 10 பக்கம் தொடக்கம் முதல் கூடுதல் லாபம். டீல 10 பக்கம் தொடக்கம் முதல் கூடுதல் லாபம். வரவு பக்கத்துல இறுதி முதல் எடுப்பு நட்டம். இறுதி முதல் எடுப்பு நட்டம் சரியா. டி ஃபார்ம்ல உங்களுக்கு போட்டுக்கோ. டி ஃபார்ம்ல 10ல உங்களுக்கு 3 ஐட்டம் வரும். வரவுல 3 ஐட்டம் வரும். இந்த 3 ஐட்டமும் இந்த 6 ஐட்டமும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. லாபம் நட்டம் ஏதாவது ஒன்று தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏதோ ஒன்று டேஷ் போடும். மொத்தம் 5 ஐட்டம் இருக்கும். அந்த 5ல ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஃபிகரா வரும். அந்த மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிச்சு நீங்க இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை அதையே நீங்க போட்டுக்கலாம் சரிங்களா. ரஃப் ஷீட்ல அப்படியும் போடலாம். உங்களுக்கு டி ஃபார்ம்ல போட்டுட்டு தொடக்கம் எடுப்பு லாபம் இறுதி கூடுதல் தொடக்கம் கூடுதல் லாபம் இங்க பாத்தீங்கன்னா இறுதி எடுப்பு நட்டம் சரியா. டி ஃபார்ம்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா இறுதி முதல் கூட்டுக எடுப்பு கழிக்க கூடுதல் கழிக்க தொடக்கம் முதல் சரிங்களா. இறுதி முதலோட எடுப்பை கூட்டிட்டு அதிலிருந்து
கூடுதல் முதல் கொண்டு வந்திருப்பாங்க. அதை கழிச்சிருங்க. கழிச்சீங்கன்னா சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் கிடைக்கும். அதிலிருந்து தொடக்க முதல கழிச்சிட்டீங்க அப்படின்னா லாபம் அல்லது நட்டம் இருக்கும். இறுதி முதல் அதிகமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா லாபம். இறுதி முதல் கம்மியாக இருந்துச்சுன்னா நட்டம் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு 1 தொடக்கம் ஏப்ரல் 1ங்கிறது தொடக்க முதல், மார்ச் 31ங்கிறது இறுதி முதல், கூடுதல் எடுப்பு லாபம் அல்லது நட்டத்தை கண்டுபிடிங்க. இறுதி முதல் கூட்டுக எடுப்பு கூட்டி கண்டிப்பா இந்த இடத்துல கோடு போட்டுருக்கணும். கோடு போட நீங்க மறந்துடுவீங்க. அப்புறமா சும்மா பேனா வச்சு அப்படியே கோடு போடு. பென்சில் வச்சு போடணும்னு அவசியம் இல்லை. இது ரெண்டையும் கூட்டுறீங்க. 3,50,000 40,000 கூட்டி இங்க போடுறீங்க. நெக்ஸ்ட் கூடுதல் கொடுத்துருக்குறாங்க 70,000 அதை கழிச்சு இங்க போடுறீங்க. அதுக்கப்புறமா தொடக்க முதல் கொடுத்துருக்குறாங்க அதையும் கழிச்சு கீழே போட்டீங்கன்னா லாபம். இதோட நிப்பாட்டாம கீழே ஒரு பாக்ஸ் போட்டு லாபம் போட்டு இந்த இடத்துல நீங்க எழுதிருங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டு 2ல லாப நட்டம் கணக்கிடுக. தொடக்கம், இறுதி, கூடுதல், எடுப்பு அதே மாதிரி நீங்க போட்டுருவீங்க. சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா லாபம் வந்துச்சு. இந்த கணக்குல வந்து இறுதி முதல் அதிகமாக இருந்துச்சு. இறுதி முதல்ல இருந்து தொடக்க முதல் கம்மியாக இருந்ததுனால இதுக்கு பேர் லாபம். மேல அதிகமா இருந்தா லாபம்னு வச்சுக்கோ, மேல கம்மியா இருந்தா நட்டம் அப்படிங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இறுதி முதல் 1,55,000 தொடக்க முதல் 1,60,000 மேல கம்மியா இருக்கா அப்ப நட்டம் அப்படின்னு நினைச்சுக்கோ. இறுதி முதல் அப்படிங்கிறது கம்மியா இருந்தா நட்டம். எடுத்துக்காட்டு 3 இதுல விடுபட்ட தகவல் அப்படிங்கிறது இறுதி முதல் கொடுத்துருக்காங்க, கூடுதல் கொடுத்துருக்காங்க, எடுப்பு தொடக்க முதல் கொடுத்துருக்காங்க, அதனுடைய லாப நட்டம் கணக்கிட சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த இடத்துல தொடக்க முதல் கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்ப தொடக்க முதல் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இறுதி முதலோட கூட்டுக எடுப்பு கழிக்க கூடுதல் கழிக்க தொடக்க முதல் லாபம் அல்லது நட்டம் வரும். சரிங்களா? உங்களுக்கு நட்டம் கிடைச்சது அப்படின்னீங்கன்னா நட்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல பாரு இறுதி முதலோட தொடக்க முதல் இங்க கழிக்க இந்த ஃபார்மெட் அப்படியே போட்டுக்கோ. அதே ஃபார்மெட் தான் போடுறீங்க. போட்டுட்டு நட்டம் அப்படின்னா மைனஸ்ல இருக்கும் இங்க. சரியா? எப்பவுமே நட்டம் இருந்துச்சுன்னா மேல கம்மியா இருக்குன்னு சொன்னா மேல கம்மியா இருந்தா தானே நட்டம். புரியுதா? மேல கம்மி. அப்ப இது ரெண்டையும் கூட்டி இந்த இடத்துல போட்டுரும். 1,70,000த்தையும் 40,000த்தையும் கூட்டி இந்த இடத்துல போட்டீங்கன்னா இந்த தொகை அதிகமா இருக்கும். மேல இருந்து கீழே தொகை அதிகமா இருக்கும்போது கழிக்கும் போது மைனஸ்ல வரும். புரிஞ்சுதா? நட்டம் அப்படின்னா இத கூட்டி போட்டு இதையும் கூட்டி போட்டுரும். லாபமா இருந்தா கழிச்சு போட்டுருங்க. சரியா? இப்ப 4வது எடுத்துக்காட்டு பாரு. தொடக்க முதல் கொடுத்துருக்குறாங்க, எடுப்பு கொடுத்துருக்குறாங்க, கூடுதல் கொடுத்துருக்குறாங்க, லாபம் கொடுத்துருக்குறாங்க. இங்க பாரு இப்ப இறுதி முதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இறுதி முதல் இப்ப மீதி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஃபார்மட் அப்படியே போட்டாச்சு. கூட்டுக எடுப்பு கழிக்க கூடுதல் கழிக்க தொடக்க முதல் லாபம். இப்ப இது ரெண்டையும் கூட்டி இங்க போட்டிருக்கிறீங்க. சரிங்களா? இதுல இருந்து இதை கழிச்சு மேல போட்டிருப்பீங்க. இதுல இருந்து இதை கழிச்சு இங்க போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறமா இது பாத்தீங்கன்னா இதுல இருந்து இதை கழிச்சு இங்க கொண்டு வந்திருப்பீங்க மேல. இதுக்கு நீங்க டி ஃபார்ம் ஒன்று சொன்னா அந்த டி ஃபார்ம்ல போட்டு இங்க போடுறது ஈஸி. புரியுதுங்களா? டி ஃபார்ம் போட்டீங்கன்னா அதுல இருந்து இந்த படிவத்தை கொண்டு வர்றது இந்த படிவத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஈஸி. டி ஃபார்ம்ல இருந்து பற்று பக்கம் தொடக்கம் கூடுதல் இறுதி. சரிங்களா? தொடக்கம் கூடுதல் இறுதி. இந்த இந்த கொஸ்டினை அதுல ஃபிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினை நீங்க அதுல ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்திருக்கும். டி ஃபார்ம்ல போட்டு தொடக்கம் இறுதி. சரியா? தொடக்கம் இறுதி நம்ம கண்டுபிடிக்க போறோம். தொடக்கத்தை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கூடுதல் அப்படிங்கிறது 2,500. எடுப்பு அப்படிங்கிறது 5,000 வரவுல போட்டுக்கோ. பற்றுல லாபம் நட்டம் இல்லை, அதனால நட்டத்துல டேஷ் போட்டுரு. அப்ப பற்று பக்கம் உங்களுக்கு என்னென்ன இருக்கும்? பற்று பக்கத்துல தொடக்கம் இருக்கும், கூடுதல் இருக்கும், லாபம் இருக்கும். இது 3ஐயும் கூட்டிக்கோ. வரவுல எடுப்பு மட்டும் இருக்கும். அதை கழிச்சீங்கன்னா இறுதி முதல் அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரிங்களா? அதை இங்க நீங்க ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணி இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அதே அந்த டி ஃபார்மே போட்டு 2 மார்க்ஸ் சம்ம போடலாம். சரியா? 3 மார்க்ஸ் சம்முக்கு அந்த மாதிரி போட முடியாது. 2 மார்க்ஸ் சம்ம மட்டும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். சரியா? நான் இப்போ டி ஃபார்ம் சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டீல போட்டீங்கன்னா தொடக்கம்
கூடுதல், லாபம், இறுதி, எடுப்பு, நட்டம் அப்படின்னு டி ஃபார்ம் போட்டுட்டு ஒவ்வொரு சமையும் ஃபிட் பண்ணி பாரு. அப்போ ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 5. இதுவும் விடுபட்ட தகவல்கள் டி ஃபார்மில் போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நிலை அறிக்கை. நிலை அறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் இருப்பை காட்டும் ஒரு அறிக்கை ஆகும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான, கரெக்டா அண்டர்லைன் பண்ணி, குறிப்பிட்ட நாளுக்கான சொத்துக்கள் இருப்புகள் வலது பக்கமும் பொறுப்புகள் இருப்புகள் இடது பக்கமும் காண்பிக்கப்படும். இருப்பு நிலை குறிப்பு மாதிரி, பேலன்ஸ் ஷீட் மாதிரியே தான். முழுமை பெறாத பதிவேட்டிலிருந்து ஒரு வியாபார நிறுவனத்தின் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான முதலை கண்டறிய தயாரிக்கப்படுகிறது. இருப்பு நிலை குறிப்பு போன்று தோற்றம் அளிக்கும். மொத்த சொத்துக்கள், மொத்த பொறுப்புகள், சரிங்க, வேறுபாட்டு தொகையை முதலாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குமா இதுல. இந்த 5 பாயிண்ட்டும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. நிலை அறிக்கை என்றால் என்ன அப்படிங்கிறது ரிப்பீட்டட் கொஸ்டின், உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. அதோட சேர்ந்து இந்த ஃபார்முலாவையும் எழுதி வச்சிருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய படிவம் கொடுத்துருக்குறாங்க. நிலை அறிக்கைக்கு படிவம்ங்கிறது இருப்பு நிலை குறிப்பு மாதிரி சொன்னா அதுல எந்த மாற்றமும் இருக்காது. அது அப்படியே தான் இருக்கும். இருப்பு நிலை குறிப்பு எப்படி போடணும் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரே நீங்க போட்டிருக்கிறீங்க. கடனீந்தோ செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, கொடுபட வேண்டிய செலவுகள், வங்கி மேல்வரை பற்று. இந்த ரொக்கம், வங்கி ரொக்கம், கடனாளி, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, சரக்கிருப்பு, முன்கூட்டி செலுத்திய செலவுகள், நிலை சொத்துக்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இது எல்லாமே நிலை சொத்துக்கள்னு கொடுக்கலாம். இல்ல நிலம், கட்டிடம், அறைகள் இந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு முதல். தொடக்க நிலை அறிக்கையாக இருந்தா தொடக்க முதல், இறுதி நிலை அறிக்கையாக இருந்தா இறுதி முதல். சரிங்களா? எடுத்துக்காட்டு 6. 2018 மார்ச் 31ல உங்களுக்கு இருப்புக்கள் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதுல இருந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்க, டிசம்பர் 31ஆம் நாளைய நிலை அறிக்கை தயாரித்து அந்நாளைய இறுதி முதல் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இரண்டுக்குள்ள வேறுபாடு நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு சொத்து, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு அப்படிங்கிறது பொறுப்பு, இயந்திரம் அப்படிங்கிறது சொத்து, அறைகளன் சொத்து, கடனீந்தோர் பொறுப்பு, சரக்கிருப்பு சொத்து, கடனாளி சொத்து, ரொக்கம் சொத்து. ஸோ இதை பார்த்துட்டு இந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னீங்கன்னா, வரிசையை போட்டீங்கன்னா ரெண்டுக்குள்ள வேற்றுமை தொகை இருப்பு கட்டு தொகையாக இந்த இடத்துல முதல் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. கீழே நீங்க ஒரு பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி முதல் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிருங்க. நெக்ஸ்ட் நிலை அறிக்கைக்கும் இருப்பு நிலை குறிப்புக்கும் உள்ள வேறுபாடு. நிலை அறிக்கை அப்படிங்கிறது முழுமை பெறாத பதிவேட்டிலிருந்து நாம தயாரிக்கக்கூடிய ஒரு அறிக்கை. இருப்பு நிலை குறிப்புங்கிறது இரட்டை பதிவு முறையின் அடிப்படையில் தயாரிக்கக்கூடிய ஒரு அறிக்கை. ரெண்டுமே பேலன்ஸ் ஷீட் மாதிரி, இருப்பு நிலை குறிப்பு மாதிரி தான் இருக்கும். இது இரட்டை பதிவு முறை, இது ஒற்றை பதிவு முறை. நிலை அறிக்கை பொதுவாக வியாபாரத்தின் முதலை கண்டறிய தயாரிக்கப்படுகிறது. நிலை அறிக்கை நிதி நிலைமையை கண்டறிய தயாரிக்கப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா கணக்கியல் முறை அப்படிங்கறத இரட்டை பதிவு முறை பின்பற்றுவது கட்டாயமாக இல்லாத ஒரு போது இது நிலை அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. சிங்கிள் சோல் ட்ரேடரா இருந்தா மட்டும். இங்க இரட்டை பதிவு முறையே பராமரிக்கப்படும் போது இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கப்படுகிறது. தயாரிப்பின் அடிப்படை முழுமையான பேரேட்டு கணக்கில் அடிப்படையாக இருக்காது. பேரேட்டு கணக்கு இருப்புகள் முடிந்த இடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. அதே சில விவரங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சில இருப்புகள் மதிப்பீடுகளும் எங்கேயுமே இருக்காது. அதை எடுக்கிறதே இல்லை. இங்க பார்த்தீங்கன்னா இங்க முழுமையாக பேரேட்டு கணக்குகளின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறது. இங்க முழுமையான பேரேட்டு கணக்கு அடிப்படையில் தயாரிப்பது கிடையாது. அந்த ஒரு லைன் தான், மீது எல்லாமே வேண்டாம். நெக்ஸ்ட் நம்பகத்தன்மை. முழுமை பெறாத பதிவேடுகளை அடிப்படையாக கொண்டுள்ளதால் இங்க நம்பகத்தன்மை உடையது அல்ல. இங்க நம்பகத்தன்மை உடையது. இங்க விடுபட்ட விவரங்கள் ஏடுகள் முழுமையாக பராமரிக்கப்படாததால் விடுபட்ட விவரங்கள் கண்டறிவது கடினம். இங்க கண்டறிவது எளிது. எடுத்துக்காட்டு 7. இந்த இதுல இருந்து உங்களுக்கு நிலை அறிக்கை தயாரிக்க போறோம். எடுத்துக்காட்டு 7ல 2017 ஏப்ரல் 1 அன்று கணேஷ் 75,000 முதலுடன் தொழில் தொடங்கினார். அப்ப இதுக்கு பேரு தொடக்க முதல். சரியா? 31/3/2018 அவருடைய ஏடுகள்ல இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம இறுதி முதல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தொடக்க முதல் கொடுத்தாச்சு. இறுதி நிலை அறிக்கை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல இருந்து இறுதி நிலை அறிக்கைக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது சொத்து, ரொக்கம் சொத்து, சரக்கிருப்பு சொத்து, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு சொத்து, நிலம், அறைகளன் சொத்து, நிலம், கட்டிடம் சொத்து, கடனாளி சொத்து, கடனீந்தோர் பொறுப்பு, ரொக்கம், வங்கி ரொக்கம் அப்படிங்கிறது சொத்து, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு பொறுப்பு. இப்ப பொறுப்புகள் என்ன, சொத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுல இப்ப நீங்க எப்பவும் போல பேலன்ஸ் ஷீட் மாதிரி நிலை அறிக்கை நம்ம போட்டுருவோம். சரிங்களா? போட்டு நம்ம இறுதி முதல் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஃபிகரை நம்ம கண்டுபிடிச்சிருவோம்.
கீழ என்ன குடுத்துருக்காங்க? அவ்வாண்டில் தன்னுடைய சொந்த பயனுக்காக அவர் 15,000 எடுத்துக்கொண்டார். அதுக்கு பேர் என்ன? எடுப்பு. அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் 20,000 2யுமே சொல்லிட்டாங்க. அப்ப லாப நட்டத்த கண்டுபிடிங்க. மிஸ்ஸிங் ஃபிகர்லயும் லாப நட்டத்த கண்டுபிடிக்கலாம். இதுலயும் கண்டுபிடிக்கலாம். இது நிலை அறிக்கை அப்படிங்கிறது இன்னொரு மெத்தடு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இருப்புக்கட்டு தொகை கண்டுபிடிச்சாச்சு 88,000. இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் போட போறோம். நிலை அறிக்கை, லாப நட்ட அறிக்கை அப்படிங்கிறது இறுதி முதல் நம்ம கண்டுபிடிச்சோம். எடுப்பு அவங்க குடுத்துருக்காங்க, கூட்டிட்டோம். கூடுதல் முதல் அவங்க குடுத்துருக்காங்க, கழிச்சுட்டாங்க. இறுதி முதல் பார்த்தீங்கன்னா, சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் வந்துருச்சு. அது வந்து தொடக்க முதல் அவங்க 75,000 சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இறுதி முதல் அதிகமாக இருக்கிறதுனால லாபம். சரிங்களா? எடுத்துக்காட்டு 8 2 வருஷத்துக்கு சரியா? அதுக்கு முந்தின வருஷத்துக்கும் பர்ட்டிகுலர்ஸ் குடுத்துருக்காங்க. 1/4/18க்கு குடுத்துருக்காங்க. 31/3/19க்கும் உங்களுக்கு 2 பர்ட்டிகுலர்ஸ் குடுத்துருக்காங்க. இதிலிருந்து ஃபர்ஸ்ட்லருந்து தொடக்க நிலை அறிக்கை, 2வதுலருந்து இறுதி நிலை அறிக்கை 2 அறிக்கை நம்ம தயாரிக்கணும். தயாரிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய பர்ட்டிகுலர்ஸ நீங்க ஃபில் பண்ணி லாப நட்ட அறிக்கைய நம்ம தயாரிக்க போறோம். இதுல பார்த்தீங்கன்னா, தொடக்கத்துல இறுதியிலயும் ரொக்கம், சரக்கிருப்பு, கடனாளி இது 3 சொத்து. கடனீந்தோர் பொறுப்பு, கடன் பொறுப்பு, வணிக வளாகம் சொத்து, அறைகலன் சொத்து. இத பார்த்துட்டோம். இது வந்து பேலன்ஸ் ஷீட் மாரி நம்ம போட்டுருவோம். இவ்வாண்டு கூடுதல் சொல்லியிருக்கிறாங்க. வியாபாரத்தின் சொந்த பயனுக்காக 2,500ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 12ஆல பெருக்கிரு. மொத்த எடுப்பு கிடைக்கும். இத உனக்கு கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு தனியா குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொண்டார். 2யும் 12 இன்டு 2,500 போட்டு எடுப்பு நம்ம கண்டுபிடிச்சிடணும். இது வந்து லாப நட்ட அறிக்கையை நம்ம தயார் பண்ண போறோம். தொடக்க நிலை அறிக்கை போட்டு தொடக்க முதல் இங்க கண்டுபிடிச்சாச்சு. இறுதி நிலை அறிக்கை போட்டு இறுதி முதல் கண்டுபிடிச்சாச்சு இந்த இடத்துல. சரியா? கண்டிப்பா இறுதி முதல் கணக்கிடுதல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும். இந்த ஹெட்டிங்கும் கண்டிப்பா இருக்கணும். 2 ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 1/4 மார்க், 1/2 மார்க்ன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஹெட்டிங் போட்டுக்கோ. அதுக்கப்புறமா லாப நட்ட அறிக்கை இந்த நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கான லாப நட்ட அறிக்கை அப்படிங்கிறது எழுதி, அதுக்கப்புறம் இறுதி முதல் நம்ம கண்டுபிடிச்சோம். எடுப்புக்கள் இன்டு 12 போட சொன்னோம்னா அது, கூட்டுக எடுப்பு, கழிக்க கூடுதல் அப்படின்னு அவங்க குடுத்துருக்காங்க. இறுதி முதல் அப்படிங்கிறது சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் வந்திருக்குது. அதுலேருந்து தொடக்க முதல் நம்ம கண்டுபிடிச்சோம். எப்பவுமே சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் அதிகமா இருந்துச்சுன்னா, அதுக்கு லாபம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப நீங்க லாபத்த கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு பாக்ஸ் போட்டுக்கோ. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 9. இதையும் 2 வருஷத்துக்கு குடுத்துருக்காங்க. சரிங்களா? வங்கி இருப்பு. பான் குடுத்தா சொத்து, வான் குடுத்தா உங்களுக்கு மேல்வரை பற்று. சரிங்களா? பற்றிருப்பு, வரவிருப்பு. சொத்துக்கள் பற்றிருப்பை காட்டும். ஞாபகம் வச்சுக்கோ. வான் குடுத்தா வங்கி மேல்வரை பற்றுன்னு அர்த்தம். அகமது தனது சொந்த பயனுக்காக 40,000 எடுத்துக்கொண்டார் எடுப்பு. வியாபாரத்தை விரிவுபடுத்த 16,000 கூடுதல் கொண்டு வந்திருக்கிறாரு. இங்க 5% ஒதுக்கு உருவாக்க சொல்லியிருக்கிறாங்க. பொறித்தொகுதி மீது 10% சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எதுல கொண்டு வரணும்? இறுதியில தான் கொண்டு வரணும். இந்த கால்குலேஷன் தான் கொண்டு வரணும். போன இதுல அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு குடுத்துருப்பாங்க. இந்த இதுல நமக்கு வருஷ கடைசியில இது 2 செய்யாம இருக்கிறீங்க. அத செய்யுங்க. அப்ப எப்பவுமே இறுதியில தான் கொண்டு வரணும். தொடக்கத்துல கொண்டு வரக்கூடாது. இப்போ அகமது ஏடுகள்ல நிலை அறிக்கை தொடக்கத்துல கண்டுபிடிச்சு நம்ம முதல் கண்டுபிடிச்சாச்சு. தொடக்கத்த போட்டு, இறுதி நிலை அறிக்கையில 2 அட்ஜஸ்ட்மென்ட் போட்டு உங்களுக்கு கடனாளி ஐயக்கடன் 5% கண்டுபிடிச்சு அவுட்டர் காலத்துல எழுதியாச்சு. பொறித்தொகுதியும் உங்களுக்கு தேய்மானம் 10% போட்டு அவுட்டர் காலத்த கொண்டு வந்து எப்பவும் போல பேலன்ஸ் பண்ணி முதல் கண்டுபிடிச்சாச்சு. இங்க ஸ்தானம் அப்படிங்கிறது 1ஆம் ஸ்தானம், 10ஆம் ஸ்தானம், 100ஆம் ஸ்தானம் டிஜிட் கரெக்ட்டா போட்டீங்கன்னா மட்டும் தான் இந்த தொகைய கண்டுபிடிக்கிறது ஈஸி. நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நீங்க அந்த அமௌண்ட்ட போட்டீங்க அப்படின்னா, கூட்டல் கழித்தல்ல தப்பு வந்துரும். எப்பவும் போல லாப நட்ட அறிக்கைய நீங்க தயார் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் முழுமை பெறாத பதிவேடுலருந்து இறுதி கணக்க எப்படி தயாரிக்கிறது? அடுத்த மெத்தட இறுதி கணக்கு. சரிங்களா? இறுதி கணக்கு தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, தொடக்கம் முதல் அவங்களே குடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. இல்லன்னா அத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா கடனாளி, கடனீந்தோர் இதெல்லாம் உங்களுக்கு விடுபட்டு இருந்துச்சுன்னா, அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா வியாபார லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு நம்ம தயாரிப்போம். சரிங்களா? இரட்டை பதிவு முறை தயாரிக்கும்போது ஒற்றை பதிவு முறை ஈஸியா தான் இருக்கும். கணக்கேடு முழுமையாக பெறாத முழுமை பெறாதவையாக இருக்கும்போது, வருமானம், செலவு, சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்கள் முழுமையாக இருக்காது. எனவே வியாபார லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு ஆகியவற்றை தயாரிப்பது சிரமமாக இருக்கும். ஆகையால் தரப்பட்டிருக்கின்ற தகவலை கொண்டு விடுபட்ட தகவலை கண்டுபிடித்த பிறகு இறுதி கணக்குகளை தயாரிக்க முடியும்.
தொடக்க முதல் அறிவதற்கு தொடக்க நிலையறிக்கை தயாரிக்க வேண்டும். தரப்பட்ட தகவலிலிருந்து விடுபட்ட தகவலை கண்டறிய நினைவு குறிப்பு கணக்கில் தயாரிக்கலாம். அல்லது ஏற்கனவே தரப்பட்டிருக்கின்ற தகவல்கள் தேவையான சரிக்கட்டுதல் செய்த பின்பு அதை எடுத்துக்காட்டாக ரொக்க கொள்முதல், ரொக்க விற்பனை போன்ற விடுபட்ட தகவலை கண்டறிய ரொக்க எண்ணை தயாரிப்பது அவசியமாகும். மொத்த கடனாளி மொத்த கடனீந்தோர் தயாரிக்கிறதுக்கு கடன் விற்பனை, கடன் கொள்முதல் இதெல்லாம் இல்லைன்னா தான் தயாரிப்போம். எல்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குகள் முறையே நம்மளுக்கு அந்த கணக்குகளையும் தயாரித்து அதுக்கு இருப்புகளை கண்டறியலாம். மூணாவதாக இறுதியாக வியாபார லாப நட்ட இருப்புநிலை குறிப்பு தயாரிக்க வேண்டும். இதுக்கு படிவம் கொடுத்துருக்குறாங்க. மொத்த கடனாளி அப்படின்னு ஒரு கணக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மொத்த கடனாளிக்கு இருப்பு, அவங்க தொடக்க இருப்பு கொடுக்கல, எது விடுபட்டிருக்குதுன்னே சொல்ல முடியாது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல போன வருஷத்துடைய முடிவு இந்த வருஷம் தொடக்கமாக தொடக்க இருப்பு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடன் விற்பனை செஞ்சிருந்தீங்கன்னா கடனாளி கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. புரியுதா? கடனாளி கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. அதுக்கு பேர் கடன் விற்பனை தான், ரொக்க விற்பனை வராது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்க காசோலை மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க. காசோலை மறுக்கப்பட்டது. அதுக்கான என்ட்ரி என்ன? ஏற்கனவே அவர் செக்கு கொடுத்து அந்த செக்கு பார்த்தீங்கன்னா மறுப்பு ஆயிருக்கும். காசோலை மறுக்கப்பட்டது. அப்ப அதுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. காசோலை மறுக்கப்பட்டது அப்படிங்கிற இது வந்துச்சுன்னா பற்றுல வரும். அது கடனாளி காசோலை நமக்கு கொடுத்துருந்தாருன்னா என்ன கொடுத்துருப்பாங்க? நம்ம செக்கு நம்மளுக்கு உள்ள வந்திருக்கும். சரிங்களா? அதை நம்ம பேங்க்குக்கு கலெக்ஷன் அனுப்பியிருப்போம். அது மறுக்கப்படும் போது அவங்க கடனாளிக்கு திருப்பி அனுப்புவோம். அதனால கடனாளி பெறுகிறார். நெக்ஸ்ட் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. 2 மறுக்கப்பட்டதும் பற்றுல வந்திருக்குது. இந்த இடத்துல கடனாளியிடமிருந்து ரொக்கம் பெற்றது. ரொக்க கணக்கு பற்று கடனாளி தருவோர் கணக்கு வரவு. காசோலை பெற்றது வங்கி. வங்கி கணக்கு காசோலை பெற்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காசோலைக்கு நம்ம அனுப்பியிருப்போம், வங்கிக்கு அனுப்பியிருப்போம்ல அது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அளித்த தள்ளுபடி. அவங்க குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடியே நமக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா தள்ளுபடி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா விற்பனை திருப்பம். விற்பனை வரவு, விற்பனை திருப்பம் பற்று. விற்பனை திருப்ப கணக்கு பற்று, கடனாளி கணக்கு வரவு. அதே மாதிரி நட்டம், வாராக்கடன் கணக்கு பற்று, கடனாளி கணக்கு வரவு. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு வாங்கினோம்னா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பற்று, கடனாளி கணக்கு வரவு. சரியா? இது எல்லாத்தையும் போட்டு இருப்பு நம்மளுக்கு இங்க தொடக்க இருப்பு பற்றுல தான் வரும். கடனாளி சொத்துங்கிறதுனால பற்றிருப்பு வரும். அப்ப இருப்பு கீழ் இறக்கம் வரவிருப்பு வரும். இது கடன் ஈந்தோர் கணக்கு பார்த்து இதுல ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. கடன் விற்பனையை கணக்கிடுக. கடனாளி தொடக்க இருப்பு, அவங்ககிட்ட இருந்து ரொக்கம் வாங்கியிருக்கிறோம், தள்ளுபடி கொடுத்துருக்கிறீங்க, விற்பனை திருப்பம் அவங்களுடைய இறுதி கடனாளி. அப்ப கடனாளி பற்றுல பாத்தீங்கன்னா தொடக்கம் பற்றுல உங்களுக்கு தொடக்கம் இந்த இடத்துல வர 40,000 தொடக்க கடனாளி. சரியா? வரவுல பாத்தீங்கன்னா இறுதி கடனாளி 60,000. இங்க தொடக்கம் போட்டோன்னே இங்க இறுதி போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெற்ற ரொக்கம், ரொக்க கணக்கு, ரொக்க பெறுகிறோம், ரொக்க பற்று கடனாளி வரவு. சரிங்களா? தள்ளுபடியும் ரொக்கமும் சேர்ந்தே தான் வரும். விற்பனை திருப்பம் பற்று இங்கதான் வரும். சரிங்களா? இருப்பு கட்டுத்தொகை விற்பனையாக இருக்குது. இருப்பு கட்டுத்தொகை விற்பனை, அதுக்கு பேரு கடன் விற்பனை. எடுத்துக்காட்டு 11. மொத்த விற்பனை கான். தொடக்க கடனாளி, பெற்ற ரொக்கம், உள் திருப்பம் அதாவது விற்பனை திருப்பம், வாராக்கடன் நட்டம், கடனாளி இறுதி, ரொக்க விற்பனை இருக்கு. அப்போ மொத்த விற்பனை கான் சொல்லிட்டாங்க. கடன் விற்பனையை கண்டுபிடிச்சு ரொக்க விற்பனையோட கீழே தனி கால்குலேஷன் ரொக்க விற்பனை போட்டு நம்ம கொண்டு வரணும். இப்ப எப்பவும் போல தொடக்க கடனாளி, ரொக்கம், உள் திருப்பம், வாராக்கடன், இறுதி கடனாளி. இங்க கடன் விற்பனை நம்மளுக்கு கிடைக்கும். தொடக்கம் ஏன் இங்க வருது? கடனாளி சொத்து, சொத்துக்கள் பற்றிருப்பை காட்டும். இங்கதான் உங்களுக்கு வரும் தொடக்கம். இங்க தொடக்கம் அங்க வந்துச்சுன்னா இறுதி இங்கதான் வரும். ரொக்கம் வாங்கிக்கிறீங்க, ரொக்க கணக்கு பற்று கடனாளி, விற்பனை திருப்ப கணக்கு பற்று கடனாளி, வாராக்கடன் கணக்கு பற்று கடனாளி. சரிங்களா? அந்த குறிப்பிட்ட பதிவுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பேரேட் கணக்கு இருக்கும். இதனுடைய டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் உங்களுக்கு விற்பனை. சரிங்களா? நெக்ஸ்ட் மொத்த விற்பனை அப்படிங்கிறது ரொக்க விற்பனை பிளஸ் கடன் விற்பனை. மொத்த விற்பனை பிளஸ் கடன் விற்பனை உங்களுக்கு கூட்டி போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுடைய படிவம்.
பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு எப்பவுமே அதுவும் சொத்து தானே. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அப்படிங்கிற சொத்து இந்த இடத்துல இருப்பு கீழ் கொணர்தல். அப்ப இருப்பு கீழ் இறக்கம் இங்க வரும். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு வாங்கியிருந்தீங்கன்னா கடனாளியிடம் வந்து வாங்கியிருப்பீங்க. கடனாளி பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பற்று கடனாளி கணக்கு வரவு. அதே இது அந்த பேங்க்குக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வங்கி கணக்கு பற்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு வரவு. அதே கடனாளிக்கு வந்து மறுக்கப்பட்டதுன்னா கடனாளி கணக்கு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பற்று கடனாளி கணக்கு வரவுன்னு வரும். எடுத்துக்காட்டு 12 தொடக்க பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, இறுதி பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, மாற்றுச்சீட்டு பெற்றது, மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. 4 ஐட்டம் தான் உனக்கு. இங்க தொடக்கம் அப்படிங்கிறது சொத்துங்கிறதுனால இருப்பு கீழ் கொணர்தல் இங்க பற்றுல வருது. அப்ப இறுதி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றதுன்னா இந்த இடத்துல வரும். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பற்று கடனாளியிடமிருந்து வாங்கியிருக்கிறீங்க. இறுதி அதே இது உங்களுக்கு மறுக்கப்பட்டதுன்னா ரிவர்ஸ்ல இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா எடுத்துக்காட்டு 13 விற்பனை மொத்த விற்பனை கணக்கிடுக. இது எல்லாமே சேர்ந்தது. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ஏடும் அதே மாதிரி கடனாளிக்குரிய பர்டிகுலர்ஸும் சேர்ந்தே இருக்கும். ரெண்டையும் சேர்த்து போடணும். தொடக்க கடனாளி தொடக்க பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் பெற்றது, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது, விற்பனை திருப்பம், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு இறுதி, கடனாளி இறுதி, ரொக்க விற்பனை எல்லா பர்டிகுலர்ஸும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 5 மார்க் சம்ல வரலாம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருப்பு கீழ் கொணர்தல் அவங்க கொடுத்துருக்கு. எல்லா பர்டிகுலர்ஸுமே இங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இதுல இருந்து உங்களுக்கு கடனாளி எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கடனாளியை நீங்க இங்க கொண்டு வருவீங்க. இந்த இடத்துல பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அவ்வளவு பணம் வாங்கணும் அப்படிங்கிறத கொண்டு வருவீங்க. வேற எந்த வித்தியாசமே இல்லை உங்களுக்கு. இங்க கண்டுபிடிச்சி இந்த தொகையை இங்க கொண்டு வருவீங்க. ஒரு ஸ்டார் போட்டிருக்கிறாங்க பாருங்க, அதுதான். இங்க பாத்தீங்கன்னா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு தொடக்கம், இறுதி, ரொக்கம் எவ்வளவு வாங்கணும், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுல இருந்து எவ்வளவு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொக்க கணக்கு இங்க போட்டிருக்கிறீங்க. நெக்ஸ்ட் கடனாளிக்கு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது இங்க கொடுத்துருக்கிறீங்க. அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் இந்த இடத்துல வரும் 90,000. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடனாளியோடைய தொடக்கம் இங்க கொடுத்துருக்குறாங்க. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது, மறுத்ததுன்னா கடனாளி பெறுகிறார், கடனாளி கணக்கு பற்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு வரவுன்னு வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொக்கம் வாங்கினது, விற்பனை திருப்பம் இருக்குது, இதுக்கு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு எவ்வளவு, மாற்றுச்சீட்டை பெற்றது அப்படின்னு மாதிரி இங்க வரும். அப்புறமா இருப்பு கீழ் இறக்கம் ஏற்கனவே கொடுத்தது. அதுக்கப்புறம் கடனீந்தோர். கடனாளி புரிஞ்சது அப்படின்னா கடனீந்தோரும் ஈஸிதாங்க. கடனீந்தோருக்கு படிவம் பாரு, ரொக்கம். சரிங்களா. இந்த கடனீந்தோர் பொறுப்பு தானே வரவேற்பை காட்டும். இங்க வரும் இருப்பு கீழ் கொணர்தல், இந்த இடத்துல வரும். ஆப்போசிட்ல இருப்பு கீழ் இறக்கம் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ரொக்கம் பெற்றது இல்லைன்னா காசோலை பெற்றது இந்த இடத்துல வரும். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்றது இந்த இடத்துல வரும். மறுக்கப்பட்டது ரிவர்ஸ்ல வந்துடும். இந்த இடத்துல வந்துருவாரு. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. சரியா. காசோலை இங்க செலுத்தியது இங்க இருக்குது, காசோலை மறுக்கப்பட்டது இங்க வரும், ரிவர்ஸ்ல வரும். காசோலை செலுத்தியது, காசோலை மறுக்கப்பட்டது. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்றது, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. பெற்ற தள்ளுபடி இங்க இருக்கு, விற்பனை திருப்பம். சரிங்களா. இது எல்லாமே உங்களுக்கு அங்க கடனாளி வந்து ஆப்போசிட்டா வரும். இந்த இடத்துல கடன் கொள்முதல், கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு தொடக்க கடனாளி, வெளி திருப்பம். வெளி திருப்பம்னா பொருளை வாங்கிட்டு வெளியில நம்ம திருப்பி அனுப்புறதுனால வெளி திருப்பம்னு சொல்றோம். அதான் கொள்முதல் திருப்பம். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம், அப்புறம் இறுதி கடனாளி. இப்ப கடனீந்தோர் அப்படிங்கிறது வரவேற்பை காட்டும். இருப்பு கீழ் கொணர்தல், இருப்பு கீழ் இறக்கம் ஆப்போசிட்ல வரும். ரொக்கம் கொடுத்தது எவ்வளவு, வெளித்திருப்பம் செஞ்சது எவ்வளவு, இது 3ஐயும் நீங்க கூட்டி இதுல இருந்து கழிச்சீங்கன்னா உங்களுக்கு கடன் கொள்முதல் கிடைக்கும். நெக்ஸ்ட் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுடைய படிவம். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு அப்படிங்கிறது பொறுப்பு. ஸோ இருப்பு கீழ் கொணர்தல் எங்க இருக்கும், வரவு பக்கத்துல. அப்ப பற்றுல பாத்தீங்கன்னா இருப்பு கீழ் இறக்கம். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு வந்து நம்ம சைன் போட்டு கொடுத்துருப்போம். கரெக்டா. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல பாரு, ரொக்கம் அல்லது வங்கி. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பற்று ரொக்கம் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி வரும், ரொக்கம் அல்லது வங்கி. இங்க செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு வந்து ஏற்கப்பட்டதுன்னா கடனீந்தோர் கணக்கு பற்று செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு வரவு. நம்ம வந்து சைன் போட்டு அவருக்கு கடனீந்தோருக்கு கையில கொடுத்துருவீங்க. அந்த என்ட்ரி ஏற்கப்பட்டது. இதே மறுக்கப்பட்டதுன்னா இதுக்கு ரிவர்ஸ்ல போட்டுரு, கடனீந்தோர். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு நம்ம கைக்கு வந்துடும், கடனீந்தோர் தருகிறார். எடுத்துக்காட்டு 15
எல்லா இதுவும் சேர்ந்து வருது. மொத்த கொள்முதல் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடன் ஈந்தோர் தொடக்கம், செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு தொடக்கம், கடன் ஈந்தோருக்கு செலுத்திய ரொக்கம், செலுத்திய மாற்றுச்சீட்டு, கொள்முதல் திருப்பம், ரொக்க கொள்முதல், இறுதி கடன் ஈந்தோர், இறுதி செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க தொடக்கம் குடுத்துருக்குறாங்க, இறுதி குடுத்துருக்குறாங்க. சரியா? இந்த இடத்துல செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, தொடக்கம், இறுதி, அது போக செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு பணம் செலுத்தியிருக்கிறீங்க. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. அதுதான் இந்த இடத்துல உள்ள என்ட்ரி. இந்த இடத்துல உள்ள என்ட்ரி. அதுக்கப்புறமா செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு சரி. இருப்பு இங்க குடுத்துருக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு இருப்பு கீழ் கொணர்தல். கடன் ஈந்தோர் கணக்கு. இங்க ரொக்கம் அங்க இதோட தொடர்ச்சி இது. மீதி உள்ள பர்ட்டிகுலர்ஸ் இங்க தொடக்க கடனாளி, இதெல்லாம் இறுதி கடனாளி இருக்குல்ல, அந்த பர்ட்டிகுலர்ஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதுல பார்த்தீங்க கடன் ஈந்தோருக்கு தொடக்க இருப்பு இங்க இருக்குது. இறுதி இருப்பு இங்க இருக்குது. ரொக்கம் எவ்வளவு செலுத்தியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, முன்னாடி உங்களுக்கு இங்க இருந்து கண்டுபிடிச்சிருப்போம். ரொக்கம் செலுத்தியது 3,70,000 சரிங்களா? எல்லா பர்ட்டிகுலர்ஸுமே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொள்முதல் திருப்பம் அதிலேயே குடுத்துருப்பாங்க. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது அப்படிங்கிறது அதுலேருந்து நம்ம கொண்டு வந்திருப்போம். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு வந்து 1,20,000 இருப்பு கட்டுத்தொகை 1,20,000 இங்க இருக்குது. அதுதான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்பீங்க. 1,20,000 இதுலேருந்து கடன் கொள்முதல் நம்ம கண்டுபிடிப்போம். கடன் கொள்முதல் பிளஸ் ரொக்க கொள்முதல் மொத்த கொள்முதலாக இருக்கும். எடுத்துக்காட்டு 16. இந்த எடுத்துக்காட்டு 16ல இருந்து எல்லா சம்முமே சேர்ந்து வரும். இப்ப இதுவரைக்கும் விடுபட்ட தகவல்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தோம். அது வந்து 2 மார்க் சம்மு. அது போக கடனாளி, கடனீந்தோர், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு படிவத்துல என்ன இருக்கோ அத அப்படியே தான் அப்ளிகேஷன் ஓரியன்டடா நீங்க போடுவீங்க. அது எல்லாமே தனித்தனியா 2 மார்க் கொஸ்டின்ல வரலாம். 3 மார்க் கொஸ்டின்ல வரலாம். கடனாளியும் பெறுதற்குரிய மாற்றும் சேர்ந்து 2 மார்க்ல வரலாம். தனித்தனியா சரியா 2 மார்க்ல வரலாம். கடனாளியும் பெறுதற்குரிய மட்டும் சேர்ந்து 3 மார்க்ல வரலாம். இல்ல கடனாளியும் பெறுதற்குரிய மட்டும் சேர்ந்து 5 மார்க்லயும் உங்களுக்கு வரலாம். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு 2 மார்க், இதுதான் 5 மார்க் இல்ல. 2 3 மார்க் சேர்ந்து ஒரு 5 மார்க்கா கூட குடுக்கலாம் உங்களுக்கு. அதே மாரி உங்களுக்கு இந்த ஃபுல் சம் சேர்ந்து உங்களுக்கு 5 மார்க்ல வரலாம். இந்த எடுத்துக்காட்டு 16 அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் சம் உங்களுக்கு. இங்க தொடக்க இருப்பு தனியா குடுத்துட்டாங்க. இறுதி இருப்பு தனியா குடுத்துருக்காங்க. பின்வரும் விவரத்திலிருந்து மொத்த கடனாளி கணக்கு, மொத்த கடனீந்தோர் கணக்கு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு எல்லாத்தையும் தயார் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கடன் கொள்முதல், கடன் விற்பனை எல்லாமே உங்களுக்கு கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. தொடக்க கடனாளி, தொடக்க கடனீந்தோர், தொடக்க பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, தொடக்க செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு அதே மாரி இறுதியும் குடுத்தாச்சு. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, கடனாளிக்கு இருந்து பெற்ற ரொக்கம், அளித்த தள்ளுபடி, செலுத்திய ரொக்கம், அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு குடுத்த தள்ளுபடி. அது வந்து சரக்களித்தோர் வழங்கிய தள்ளுபடி. அதாவது பெற்ற தள்ளுபடி இது. வழங்கிய தள்ளுபடின்னா அளித்த தள்ளுபடி தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது பெற்ற தள்ளுபடி. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் செலுத்தியது, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு ரொக்கம் பெற்றது, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. ரிவர்ஸ் என்ட்ரி வரும், வாரா கடன். இது எல்லாமே குடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த 4 படிவமும் உங்களுக்கு தெளிவா இருந்தா மட்டும் தான் இத போட முடியும். எடுத்த உடனே பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு தான் போடணும். கடனாளிய போடுறதுக்கு முன்னாடி பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு போட்டீங்கன்னா, அதிலிருந்து வரக்கூடிய இருப்பை எடுத்து நீங்க போடுறதுக்கு வசதியா இருக்கும். சரியா? கடனாளியிடமிருந்து எவ்வளவு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு நம்ம வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். சரிங்களா? கடனாளியிடமிருந்து ஏற்பு செஞ்ச மாற்றுச்சீட்டு இருக்குல்ல, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. அது எவ்வளவு அப்படிங்கிறது இதுலருந்து கண்டுபிடிக்கலாம். தொடக்க பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. தொடக்க பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு புக் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தொடக்க பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு இந்த இடத்துல இருக்கும். இறுதி இங்க இருக்குது பாரு. இறுதி. அதே மாரி செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு தொடக்கம், இறுதி. கடனீந்தோருக்கு தொடக்கம், இறுதி. கடனாளிக்கு தொடக்கம், இறுதி. எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பெற்ற ரொக்கம், அளித்த ரொக்கம், பெற்ற தள்ளுபடி, அளித்த தள்ளுபடி எல்லாமே இங்க இருக்கும். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளவு பணம் செலுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ரொக்க கணக்கு சரி பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பணம் பெற்றது. ரொக்க கணக்க பற்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு வரவு. அதுக்கப்புறமா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு கடைசியில ஒண்ணு இருக்குது. சரிங்களா? மறுக்கப்பட்டது அப்படிங்கிறது கடனாளியிடம் இருந்து கடனாளி கணக்கு பற்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு நம்ம கையிலேருந்து வெளியில போயிருச்சு மறுக்கப்பட்டது. சரிங்களா? அந்த கடனாளிக்கு நம்ம திருப்பி அனுப்பியிருக்கிறோம். இதுக்கு இருப்பு பார்த்தீங்கன்னா, கடனாளி எவ்வளவு பணம் நம்மளுக்கு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டாக அவங்க குடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு.
அதிலிருந்து மொத்த கடனாளி கணக்க போடும்போது, இருப்பு கீழ் கொண்டுதல் அங்கருந்து நம்ம கண்டுபிடிச்சிரும். பெறுதற்குரிய கடனாளியோட இறுதி இங்க இருக்குது. ரொக்கம் இங்க இருக்குது. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது இங்க இருக்குது. அதுக்கப்புறமா ரொக்கம் பெற்றது, அளித்த தள்ளுபடி, வாராக்கடன். இது கான்ஸ்டன்ட்டா எப்பவுமே இங்க தான் போட்டிருப்பீங்க. இங்க எல்லா பதிவுமே அங்கங்க இது எதுவுமே மாறாது உங்களுக்கு. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு நம்ம பெற்றது இங்க வரும். மறுக்கப்பட்டது இந்த பக்கம் வரும். சரியா? பெற்றது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது இங்க, இங்க மறுக்கப்பட்டது. லாஸ்ட்டா இதுல என்ன கண்டுபிடிப்போம்? கடன் விற்பனை. கடன் விற்பனை மட்டும்தான் இதுல கண்டுபிடிப்பீங்க. இந்த கடனாளி அப்படிங்கிறது சொத்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. சொத்துங்கிறதுனால இருப்பு இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருப்புன்னா இங்க இருப்பு கீழ் இறக்கம் இங்க தான் வரும். இங்க ரொக்கம் பெற்றது. கடனாளி வாடிக்கையாளர் கடன் விற்பனை செஞ்சிருக்கோம். பணம் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொக்க கணக்கு பற்று, கடனாளி கணக்கு வரவு அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு தள்ளுபடி நம்ம கொடுத்துருப்போம். வாராக்கடன் அவங்களால நட்டம் ஏற்பட்டது ஞாபகம் வச்சுக்க. இது 3 சேர்ந்து தான் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விற்பனை திருப்பம் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு அதே மாதிரி உங்களுக்கு கடனீந்தோருக்காக நம்ம செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கடனீந்தோர் கணக்கு போடுறோம். நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 17ல பார்த்தீங்கன்னா முழுமை பெறாத பதிவேடு பராமரித்து வர அப்துல் அவர்களின் பின்வரும் விவரத்திலிருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் அந்நாளை இருப்புநிலை குறிப்பு தயார் பண்ணுக. இதுல சரக்கிருப்பு தொடக்கம் இறுதி, கடனாளி தொடக்கம் இறுதி, ரொக்கம் தொடக்க இறுதி, அரைகடன் தொடக்க இறுதி, கடன் ஈந்தோர் தொடக்க இறுதி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தொடக்க முதல் நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? இதுல கண்டுபிடிச்சு எப்பவும் போல இறுதி கணக்கு மாதிரி தயாரிக்கணும். இங்க எடுப்பு, பெற்ற தள்ளுபடி, அளித்த தள்ளுபடி, கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம், கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம், பல்வகை செலவு, இறுதி முதல் கொடுத்துருக்காங்க. இறுதி முதல் அப்ப கண்டுபிடிக்க தேவையில்லை. அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும் இதுல இருந்து. இப்ப கடனாளி எப்பவும் போல நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க தொடக்கம் அவங்க கொடுத்துருக்காங்க, இறுதியும் அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ரொக்கம் பெற்றதும் அவங்க கொடுத்துருக்காங்க, அளித்த தள்ளுபடியும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப கடன் விற்பனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே முன்னாடி புக்கை ரிவர்ஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாரு இருப்பு கீழ் கொணர்தல் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு கடனாளி. இது வந்து இறுதி. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கடனாளியிடம் பெற்ற ரொக்கம், அதுக்கப்புறமா பணம் வாங்கும்போது அளித்த தள்ளுபடி. சரியா? இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க. இப்போ பேலன்சிங் ஃபிகர் கடனீந்தோருக்கும் அதே மாதிரி பேலன்சிங் ஃபிகர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வரவுல வரும் தொடக்க கடனாளி, இறுதி கடனாளி, ரொக்கம் செலுத்தியது, பெற்ற தள்ளுபடி போக இங்கே கடன் கொள்முதல் அப்படிங்கிறது இருப்பு கட்டு தொகையாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறமா அப்துல் என்பவரின் ஏடுகளை 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார கணக்கு. தொடக்க சரக்கிருப்பு அப்படிங்கிறது சம்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தொடக்க சரக்கிருப்பு இவங்களுக்கு இருக்கும். சரக்கிருப்பு, தொடக்க சரக்கிருப்பு, இறுதி சரக்கிருப்பு. சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல தொடக்க சரக்கிருப்பா கொண்டு வரீங்க. தொடக்க சரக்கிருப்பு, இறுதி சரக்கிருப்பு, கொள்முதல் நம்ம கடன் கொள்முதல் கண்டுபிடிச்சிருக்கோம், கடன் விற்பனை நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுமே உங்களுக்கு போட்டீங்க. பேலன்சிங் ஃபிகர் மொத்த லாபம். மொத்த லாபத்தை இங்கே கொண்டு வந்துட்டு அளித்த தள்ளுபடி, பெற்ற தள்ளுபடி அவங்களே கொடுத்துருக்காங்க, பல்வகை செலவும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்ப நிகர லாபம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல ரொக்கம், அரைகலன், சரக்கிருப்பு, கடனாளி இந்த 4 ஐட்டமே பார்த்தீங்கன்னா செகண்ட் காலத்துல வரும். இந்த காலத்துல உள்ளது நம்ம எடுத்துக்கணும். ரொக்கம், அரைகலன், கடனாளி, சரக்கிருப்பு இந்த காலத்துல இருக்குல்ல அது மட்டும்தான் இருக்கணும். 50,000, 3,50,000, 40,000, 10,000. சரிங்களா? 40,000, 10,000 இந்த 4 ஐட்டம் இருக்கு. இந்த இடத்துல கடனீந்தோர் அதே மாதிரி இறுதி கடனீந்தோர் எடுத்துக்கிறீங்க. இங்க முதல் அவங்களே கொடுத்துட்டாங்க. கூட்டுக நிகர லாபம். இந்த லாபத்தை கூட்டி கழிக்க எடுப்பு அங்கேயே கொடுத்துருக்குறாங்க. கழிச்சு போட்டீங்கன்னா டேலி ஆயிரும். எடுத்துக்காட்டு 18. எடுத்துக்காட்டு 18ல பாரதி தன்னுடைய கணக்கீடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரித்து வருகிறார். பின்வரும் விவரத்திலிருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வியாபார மற்றும் லாப நட்ட கணக்கு இருப்புநிலை குறிப்பு தயார் பண்ணுங்கன்னு சொல்லி ரொக்க ஏடுன்னு ஒன்ன கொடுத்து அந்த ஏட்டிலிருந்து நீங்க கீழே வந்து பிற தகவல் கொடுத்துருக்குறோம், லாப நட்டத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லி. ரொக்க ஏடு அப்படிங்கிறது போன வருஷத்துல நம்ம தயார் பண்ண தனிப்பத்தி ரொக்க ஏடு தான். அப்ப இதுக்கான குறிப்பேட்டு பதிவுகள் நம்ம சொன்னாலே இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இது என்ன அர்த்தம்? இருப்பு கீழ் கொணர்தல் அப்படிங்கிறது இந்த இடத்துல தொடக்க ரொக்க இருப்பு எழுதிக்கோ. தொடக்கம்
சரியா? தொடக்கம் அப்படிங்கிறது எழுதிக்கோ. விற்பனைக்கு என்ன குறிப்பேட்டு பதிவு? ரொக்க கணக்கு பற்று விற்பனை. அப்ப என்ன அர்த்தம்? ரொக்க விற்பனை. ரொக்க விற்பனை. அதுக்கப்புறமா ரொக்க கணக்கு பற்று கடனாளி. இதுக்குடைய குறிப்பேட்டு பதிவு. அப்ப என்ன அர்த்தம்? ரொக்க கணக்கு பற்று கடனாளி. கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம். கரெக்டா? கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம்னு எழுதிக்கோ. இந்த இடத்துல ரொக்கம் வரவு கொள்முதல். அப்ப என்ன அர்த்தம்? கொள்முதல் கணக்கு பற்று ரொக்கம். அப்ப ரொக்க கொள்முதல். இப்ப இந்த இடத்துல கடனீந்தோர் கணக்கு பற்று ரொக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கடனீந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது. கடனீந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது. அப்புறம் பொது செலவு செய்தது. அதுக்கப்புறம் கூலி கொடுத்தது. அப்ப இறுதி ரொக்கம். இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? இறுதி ரொக்கம். இறுதி ரொக்கம் எழுதி வச்சுக்கோ. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே எழுதிட்டீங்களா? அப்ப இதுல இருந்தும் நம்ம கணக்குகளுக்கு தேவையான தகவல்களை நம்ம எடுத்துக்குவோம். இதுல பிற தகவல் என்ன கொடுத்துருக்குறாங்க? இது வந்து தொடக்கமாக இருக்குது. அது போக இங்க தொடக்கம் கொஞ்சம் இருக்குது. இறுதி கொஞ்சம் இருக்குது. இறுதி கடனாளி மட்டும் நம்மளுக்கு தெரியல. அப்ப மிஸ்ஸிங் ஃபிகர் இருக்குது. நம்ம அந்த பர்டிகுலர்ஸை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். கூடுதல் தகவல்ல கடன் கொள்முதல், கடன் விற்பனை, தொடக்க முதல் கொடுத்துருக்குறாங்க. இயந்திரத்தின் மீது 10% தேய்மானம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றோம் நம்ம? கடனாளி கணக்கு, கடனீந்தோர் கணக்கு கண்டிப்பா நீங்க போட்டுக்கணும். அங்க மிஸ்ஸிங் ஃபிகர் இருக்குதா கடனாளியில? அப்ப கடனாளி. இப்ப தொடக்க கடனாளி நம்ம எங்க எடுப்போம்? தொடக்க கடனாளி இந்த இடத்துல 38,000 தொடக்க கடனாளி நம்ம எடுத்தாச்சு. சரிங்களா? தொடக்க கடனாளி. இந்த இடத்துல ரொக்கம். ரொக்கம் அப்படிங்கிறது ரொக்க ஏட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்து வச்சுக்கிறீங்களா? ரொக்க ஏட்ல கடனாளியிடம் வந்து பெற்ற ரொக்கம் 1,20,000 இருக்குது. அதை நீங்க இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க. 1,20,000. சரிங்களா? கடன் விற்பனை. கடன் விற்பனை பார்த்தீங்கன்னா, இவங்களே குடுத்துட்டாங்க. 1,40,000 சொல்லியாச்சு. கடன் விற்பனை. அப்ப பேலன்சிங் ஃபிகர் பார்த்தீங்கன்னா, இறுதி கடனாளி அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இது வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு சாரி பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட் வியாபார லாப நட்ட கணக்குல தொடக்க சரக்கிருப்பு. தொடக்க சரக்கிருப்பு நமக்கு பர்டிகுலர்ஸ்ல கொடுத்துருக்குறாங்க. நீங்க இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த ரொக்க ஏட்டுக்கு கீழே பிற தகவல்கள்ல ஃபர்ஸ்ட் காலத்துல உங்களுக்கு தொடக்க சரக்கிருப்பு 40,000 கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொள்முதல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொக்க கொள்முதல் இருக்கு. ரொக்க ஏட்டுக்குள்ள ஒரு கொள்முதல் இருக்கு பாரு ஃபர்ஸ்ட் லைன்ல, அது ரொக்க கொள்முதல். அப்ப கடன் கொள்முதல் அப்படிங்கிறது தகவல் பிற கூடுதல் தகவல்ல கடன் கொள்முதல் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் கூட்டி அவுட்டர் காலத்துல எழுதிரு. கூலி அப்படிங்கிறது ரொக்க ஏட்டுல வரவு பக்கத்துல கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கோ. இந்த இடத்துல அதே மாதிரி ரொக்க விற்பனையும் கடன் விற்பனையும் நம்மளுக்கு இருக்கு. ரொக்க விற்பனை பார்த்தீங்கன்னா எங்க இருக்குது உங்களுக்கு? ரொக்க ஏட்டுக்குள்ள இருக்கு. கடன் விற்பனை அப்படிங்கிறது எங்க இருக்கு உங்களுக்கு? கூடுதல் தகவல்ல இருக்குது. இது ரெண்டையும் கூட்டி அவுட்டர் காலத்துல எழுதியாச்சு. இறுதி சரக்கிருப்பு அப்படிங்கிறது அந்த பிற தகவல்கள்ல செகண்ட் காலத்துல உங்களுக்கு இறுதி சரக்கிருப்பு 60,000 இருக்கு. அந்த 60,000 இங்க போட்டு மொத்த லாபம் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்க. அதை நிகர மொத்த லாபத்தை லாப நட்ட கணக்குக்கு எடுத்துட்டு வந்துட்டு பொது செலவுகள் அப்படிங்கிறது 24,000. அது எங்க இருக்குது? ரொக்க ஏட்டு வரவு பக்கத்துல உங்களுக்கு 3வது தகவலாக கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இயந்திர மீது தேய்மானம் அப்படிங்கிறது லாஸ்ட் கூடுதல் தகவல்ல லாஸ்ட் பாத்தீங்கன்னா இயந்திர மீது ஆண்டுக்கு 10% தேய்மானம். அப்ப 24,000ல 10% எவ்வளவு உங்களுக்கு? 20 சாரி இயந்திரம் எவ்வளவு? இயந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு 1,70,000ல 10%. 17,000. சரிங்களா? 17,000 இங்க போட்டாச்சு. இந்த இடத்துல நிகர லாபம் கண்டுபிடிச்சாச்சு. நிகர லாபத்துக்கு அப்புறமா உங்களுக்கு இருப்புநிலை குறிப்பு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறீங்க. அதுல முதல் அப்படிங்கிறது தொடக்க முதல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன? 2,22,000 சொல்லிட்டு அவங்களே கொடுத்தாச்சு. சரிங்களா? 2,22,000 அப்படின்னு கூடுதல் தகவல்ல கொடுத்துருக்காங்க. கூட்டுக நிகர லாபம் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க 1,39,000. இப்ப கூட்டி அவுட்டர் காலத்துல எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கடன் ஈந்தோர். இது எந்த இடத்துல இருக்குது? கூடுதல் தகவல்கள்ல 2வது காலத்துல 31/3/2019 இருக்குல்ல அந்த 2வது இதுல இருக்கிறது தான் இறுதி முதலுக்கு இந்த இடத்துல வரணும். தொடக்க முதல் கணக்கீட்டுக்கு தான் தொடக்க முதல் போகணும். தொடக்க முதல் அவங்களே கணக்கிட்டு சொல்லிட்டாங்க. நீங்க கணக்கெடுக்க தேவையில்லை. அந்த காலம் தேவையில்லாது. 2வதாக இருக்கக்கூடிய காலத்துல தான் எடுத்து இருப்புநிலை குறிப்புக்கு எழுதணும். நெக்ஸ்ட் ரொக்கம் சரக்கிருப்பு கடனாளி. ரொக்கம் சரக்கிருப்பு கடனாளி அப்படிங்கிறது தொடக்க ரொக்க ஏட்டுல இருந்து எடுக்கிறீங்க. 1,40,000 தொடக்க ரொக்கம் அப்படிங்கிறது தேவையில்லை. இறுதி ரொக்கம் அப்படிங்கிறது எடுப்பீங்க. இறுதியாக நம்மளுக்கு எங்க இருக்கு? 1,42,000 வரவு சைடுல கடைசியில இருக்கும். இறுதி சரக்கிருப்பு அது பார்த்தீங்கன்னா பிற தகவல்ல இருக்கும். இறுதி சரக்கிருப்பு 60,000. இறுதி கடனாளி நம்ம தான் கண்டுபிடிச்சோம். அதை இங்க போட்டுக்கோங்க. இயந்திரம் மைனஸ் தேய்மானம் போட்டு எப்பவும் போல டேலி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 19. எடுத்துக்காட்டு 19 பார்த்தீங்க அப்படின்னா
மளிகை வியாபாரம் நடத்தி வரும் அர்ஜுன் தன்னுடைய ஏடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரிக்கிற அவருடைய ஏடுகளில் பெறப்பட்ட தகவல்கள் 1/4/18க்கும் 31/3/19க்கும் 2 தகவல் கொடுத்திருக்காங்க. நாளோடு முடிவில் ஆண்டுக்குரிய பிற தகவல்கள் விளம்பரம், உள்தூக்கு கூலி, சரக்கீந்தோருக்கு செலுத்திய ரொக்கம், எடுப்பு. சரிங்களா? இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. உள்தூக்கு கூலி எங்க வரும்? வியாபார கணக்கு. விளம்பரம் லாப நட்ட கணக்கு. கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் கடனீந்தோர் கணக்குக்கு போயிடும். எடுப்பு அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டுக்கு பொறுப்புகள் சைட்ல போகும். அவ்வாண்டுல மொத்த விற்பனை சொல்லியாச்சு 85,000. கொள்முதல் திருப்பம் சொல்லியிருக்கிறாங்க. விற்பனை திருப்பம் சொல்லியிருக்கிறாங்க. பொரியும் இயந்திரத்தின் மீது 5% தேய்மானம் சொல்லியிருக்கிறாங்க. 300 வார ஐயக்கடன் ஒதுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட நாள் முடிவு வியாபார லாப நட்ட கணக்கு தயாரிக்கன்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு நிலை அறிக்கை, தொடக்க நிலை அறிக்கை நம்ம தயார் பண்றோம். எங்கேருந்து தயார் பண்ணுவீங்க தொடக்க நிலை அறிக்கையை? இந்த 1/4/18 இருக்குல்ல, அதிலிருந்து நீங்க தொடக்க நிலை அறிக்கை. ஏன்னா தொடக்க முதல் ஒன்று கொடுக்கவே இல்லை, அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். சரிங்களா? 2வது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கடனாளி கடனீந்தோர். இதுல பாத்தீங்கன்னா கடனீந்தோருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதனால கடனீந்தோருக்கு கொள்முதல் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனை கொடுத்தாச்சு. சரிங்களா? இந்த இடத்துல விற்பனை கொடுத்தாச்சு. மொத்த விற்பனை 85,000. சரி, கொள்முதலை பத்தி இங்க பேசவே இல்லை. ஆனா கீழே பாத்தீங்கன்னா தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. எந்த இடத்துல தகவல் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு? கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் அப்படின்னு தகவல் கொடுத்துருக்குறாங்க. மேல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கடனீந்தோருக்கான தகவல் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம கொள்முதலை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? கொள்முதலை கண்டுபிடிச்சோம். கொள்முதல் கடனீந்தோருக்கு பாத்தீங்கன்னா வரவு சைடுல இருப்பு கீழ் கொணர்தல், பற்று சைடுல இருப்பு கீழ் இறக்கம், ரொக்கம் செலுத்தியது, கொள்முதல் திருப்பம். இது எல்லாமே கொடுத்ததுனால கடன் கொள்முதல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வியாபார கணக்கு எப்பவும் போல போட்டு லாப நட்ட கணக்கு போட்டு அதுக்கப்புறமா நீங்க இருப்பு நிலை குறிப்பு போடணும். சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு உள்தூக்கு கூலி உங்களுக்கு எங்க வரும்னு சொன்னேன், வியாபார கணக்குல வரும்னு சொன்னோமா, இங்க இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விளம்பரம் லாப நட்ட கணக்கு. இயந்திரம் மீது தேய்மானம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இயந்திரம் மீது எவ்வளவு தேய்மானம்? 5% தேய்மானம் நீக்க வேண்டும். ஐயக்கடன் ஒதுக்கு 300ன்னு சொல்லியாச்சு. இது ரெண்டுமே பேலன்ஸ் ஷீட்ல போய் நீங்க கழிச்சிருப்பீங்க. ஐயக்கடன் ஒதுக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒதுக்குன்னு போட்டு 300. இயந்திரம் மீது தேய்மானம் 1000. ரெண்டையும் கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதிக்கிறீங்க. நிகர லாபம் கண்டுபிடிச்சு இங்க போட்டு எடுப்பை கழிச்சு கடனீந்தோர் போட்டு நீங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கிறீங்க. நீ உங்களுக்கு இரட்டை பதிவு முறை தெரியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகமா உங்களுக்கு ஏன் பற்றுல வருது, ஏன் வரவுல வருதுன்னு சொல்லாம நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாண்டியன் தன்னுடைய கணக்கேடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரிக்கவில்லை. இதுல இருந்து பின்வரும் விவரத்திலிருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளுடைய முடிவடையும் ஆண்டிற்குரிய வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் அந்நாளை இருப்புநிலை குறிப்பு தயார்படுத்துக. இதுல பாத்தீங்கன்னா தயாரிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தொடக்க முதலுக்கான பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க, இறுதி முதலுக்கான பர்டிகுலர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல முதல் கொடுக்கல அப்படின்னீங்கன்னா நம்ம அந்த முதல் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ரொக்க விற்பனை, ரொக்க கொள்முதல், கொள்முதல் மீதான தூக்கு கூலி, இது வந்து வியாபார கணக்கு. கழிவு பெற்றது லாப நட்ட கணக்கு. எடுப்பு வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும். சம்பளம் லாப நட்ட கணக்கு. கடன் விற்பனை, கடன் கொள்முதல். ரொக்க கொள்முதலும் கொடுத்துருக்காங்க, கடன் கொள்முதலும் கொடுத்துருக்காங்க. ரொக்க விற்பனை, கடன் விற்பனை. அப்போ மொத்த எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சு வியாபார கணக்குல நம்ம போடணும். விற்பனை மீதான தூக்கு கூலி அப்படிங்கிறது லாப நட்ட கணக்குல வரும். வங்கி கடன் மீதான வட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு லாப நட்ட கணக்கு. கூடுதல் முதல் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட் அலுவலக வாடகை அப்படிங்கிறது லாப நட்ட கணக்கு வரும். சரி கட்டுதல்ல 5% அறைகளின் மீது தேய்மானம், இதுவும் ஒரு லாப நட்ட கணக்குல வரும். பேலன்ஸ் ஷீட்ல கழிச்சு காமிப்பீங்க. அதுக்கப்புறம் கடனாளி மீது 1% ஐயக்கடன் ஒதுக்கு, இதுவும் லாப நட்ட கணக்குல வரும். பேலன்ஸ் ஷீட்ல கழிச்சு காமிப்பீங்க. நிலை அறிக்கை, ஏன்னா தொடக்க முதல் கொடுக்கலையா, நிலை அறிக்கை நம்ம தயாரிச்சிட்டோம். நிலை அறிக்கை எப்படி தயாரிச்சீங்க? ஃபர்ஸ்ட் காலம் கொடுத்துருக்காங்க, 2 காலம் கொடுத்துருக்காங்களா, 2 காலத்துல இருந்து ஃபர்ஸ்ட் காலத்துல இருந்து பேலன்ஸ் ஷீட் மாதிரி போட்டீங்கன்னா அதுல தொடக்க நிலை அறிக்கை கிடைக்கும். அதுக்கப்புறமா லாப நட்ட கணக்கு நம்ம பேசுனது தொடக்க சரக்கிருப்பு, எங்க இருந்து எடுத்தீங்க? தொடக்க சரக்கிருப்பு தொடக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சரக்குல இருந்து எடுத்துக்குவீங்க. தொடக்கத்துல 2 காலம் கொடுத்துருக்காங்கல்ல, 2 காலத்துல தொடக்கத்துல 4வது உங்களுக்கு 4வது பர்டிகுலர்ஸா 28,000 11,000 கொடுத்துருக்காங்க. அந்த 28,000 இங்க போட்டீங்க, 11,000 இறுதி சரக்கு இருப்பாக இங்க போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் கொள்முதல் அப்படிங்கிறது ரொக்கமும் இருக்குது, கடனும் இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ ரெண்டையுமே நீங்க கொள்முதல்ல எடுத்துக்கிட்டீங்க. சரிங்களா? விற்பனை அதே மாதிரி ரொக்கம் கடன் ரெண்டுமே எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் கொள்முதல் மீதான தூக்கு கூலி வியாபார கணக்குன்னு சொன்னேன், அதனால இங்க போட்டுட்டு மொத்த லாபத்தை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இந்த இடத்துல மொத்த லாபத்தை ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொண்டு வந்துட்டு
சம்பளம், விற்பனை மீதான கூலி, அலுவலக வாடகை, வங்கி கடன் மீதான வட்டி, அறைகளின் மீதான தேய்மானம், ஐயக்கடன் ஒதுக்கு. இது எல்லாத்தையும் போட்டு கழிவு பெற்றது அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. ரூ. 600. அந்த ரூ. 600 இந்த இடத்துல பர்ட்டிகுலர்ஸ்ல குடுத்துருக்காங்க. போட்டு எப்பவும் போல நிகர லாபத்த கண்டுபிடிச்சு, அந்த நிகர லாபத்த இந்த இடத்துக்கு கொண்டு வந்து கூடுதல் முதல கூட்டிட்டீங்க. கூடுதல் முதல் 2யும் ஃபர்ஸ்ட்டு போடலாம். இல்ல இப்படியும் கொண்டு வரலாம். முதல் நிகர லாபம், கூடுதல் முதல் கழிக்க எடுப்பு கூட்டி வங்கி கடன் அப்படிங்கிறத நீங்க அந்த பர்ட்டிகுலர்ஸ்லயே குடுத்துருக்காங்க. செகண்ட் காலத்துல உள்ளது மட்டும் தான் இங்க போடணும். ஃபர்ஸ்ட் காலம் உள்ளது தொடக்க முதல் கணக்கீடுல கொண்டுட்டீங்க. இறுதி முதல் கணக்கீடு அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குல்ல, அதத்தான் நீங்க பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துட்டு வரீங்க. இது வங்கி கடன், கடனீந்தோர். கை ரொக்கம், சரக்கிருப்பு, கடனாளில ஐயக்கடன் ஒதுக்கு 600. அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அறைகலன் மைனஸ் தேய்மானம். சரி, இந்த ஐயக்கடன் ஒதுக்கு 1% அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. இங்க 1% எழுதி கூட வச்சுக்கலாம் நீங்க. 600 1% அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அறைகலன்ல தேய்மானம் அப்படிங்கிறது 5% சொல்லியிருக்கிறாங்க. அதனால 5%. இந்த 2 தொகையும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு போய் இருக்கிறீங்க. லாப நட்ட கணக்கு. எல்லா அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுனாலே அது 2 இடத்துல தோன்றும் அப்படிங்கிறது உங்களுக்கு போன வருஷம் லாஸ்ட்ல படிச்சது. இதோட பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒன் வேர்டு பிளஸ் உங்களுக்கு பயிற்சி கணக்குகள் தியரி வரும். ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் பேஸ் பண்ணி ஒவ்வொரு பயிற்சி கணக்கும் உங்களுக்கு வருமா. அதனால தெளிவா பயிற்சி எடுத்துக்காட்டை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல பயிற்சி கணக்குக்குள்ள நீங்க வாங்க. இந்த எடுத்துக்காட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அந்த பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க முதல்ல பார்க்கும்போது கடனாளினா யாரு, கடன் ஈந்தோர்னா யாரு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுனா என்ன, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுனா என்ன அப்படிங்கிறத தெளிவா நிறுத்தி நிதானமா ஒவ்வொன்றுக்கும் குறிப்பேட்டு பதிவு போட்டு நீங்க மனசுல தங்க வச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அது எக்ஸாம் சமயத்துல என்ன டென்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு அது மறக்காது. சரியா? உங்களுக்கு பெற்ற ரொக்கமா, அளித்த ரொக்கமா, இல்ல பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது அப்படின்னா என்ன குறிப்பேட்டு பதிவு வரும்? பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதுன்னா என்ன குறிப்பேட்டு பதிவு வரும்? அந்த படிவத்துல இருந்து நீங்க குறிப்பேட்டு பதிவை எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அத கவனிச்சுட்டு அந்த படிவத்த நீங்க மனசுல தங்க வச்சுக்கோங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, விடுபட்ட தகவல்கள் அப்படின்னு மாணவர் செயல்பாட்டு குடுத்துருக்காங்க. இறுதி முதல் கூட்டுகை எடுப்பு, கழிக்க கூடுதல், கழிக்க தொடக்க முதல், லாபம் அல்லது நட்டம். இந்த இந்த இத வந்து நீங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல முதல்லயே போட்டு வச்சிருக்கணும். இதிலிருந்து இத பார்த்தீங்கன்னா, இது இப்படியே கூட உங்களுக்கு எக்ஸாம்ல குடுத்துருவாங்க. அதனால நீங்க இத போட்டுட்டு கொண்டு வாங்க. போட்டு கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். தேங்க்ஸ்மா. இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு.